ஐயா வணக்கம். தமிழக அரசாங்கத்துக்கும், அந்த அண்ணாமலை பல்கலைக்கழகத்தில் போராடுற அனைவருக்கும் என்னோட வணக்கங்கள். ஐயா, அது இங்கே நடந்தது என்ன என்று தெரியாது. மீடியாவில் பத்திரிக்கையில் இதை போடுறத பார்த்தேன். நான் பதில் சொல்கிற மாதிரி இருக்குது. அவர் திராவிட முன்னேற்ற கழகத்தில் ஒருத்தருன்னு சொல்கிறாங்க. அவர் மேலே ஏகப்பட்ட குற்றங்கள் இருக்குது. குற்றவாளியை தண்டனை கொடுங்க. அவனை ஏன் வெளியில் விடுறீங்க? 1. 2வது, அதாவது அண்ணாமலை பல்கலைக்கழகத்துக்குள்ள நுழையிறதுக்கு அனுமதி கொடுத்தது யார்? அவங்களுக்கு கடுமையான தண்டனை கொடுங்க. சரிங்களா? அதையெல்லாம் விட்டுட்டு இன்றைக்கி அரசியல்வாதிகள் போராட்டம் நடத்துகிறீங்க, என்னென்னமோ பண்ணுறீங்க. அண்ணாமலை சாட்டையில் அடிச்சிக்கிறாரு, என்னென்னமோ பண்ணுறீங்க. எதுக்கு சார் இந்த மாதிரி பண்ணுறீங்க? சட்டங்கள் சரியாக இருந்தால், சட்டங்களை சரியாக வச்சு திட்டங்களை சரியாக போட்டிங்கன்னு சொன்னால் இந்த மாதிரி தருதலைகள், இந்த மாதிரி தவறு பண்ணுவாங்களா? எதற்காக இந்த மாதிரி பண்ணுறீங்க? ஏன் இந்த மாதிரி அரசாங்கம் நடத்துகிறீங்க? உங்களுக்கு உங்கள் எல்லார் குடும்பத்துலேயும் பெண்கள் இருக்காங்க, எல்லாருக்குமே எல்லாமே இருக்குது. அப்படி இருக்கும்போது எதை எப்படி நடத்தணும்னு தெரியாதா? நம்ம என்னதான் சரியாக நடத்தினாலும் ஏதாவது ஒரு தவறு நடக்கும். ஏதாவது ஒரு தவறு நடந்தால் பரவாயில்ல, எப்போதும் தவறு நடந்துகிட்டு இருந்தால் அதுக்கான காரணம் என்ன? அதை கண்டறிஞ்சு சரியான தண்டனைகள் கொடுங்கள். இந்த மாதிரி ஆட்களையெல்லாம் உடனே வெளியில் விட்டுறாதீங்க. இவளது குற்றம் பண்ணிவிட்டு இவள் இந்த மாதிரி பண்ணிகிட்ருக்கிற ரவுடிசமே இருக்கக்கூடாது. தமிழ்நாட்டில் ரவுடிசமே இருக்கக்கூடாது. ரவுடிசம் பண்ணுறவன், அந்த மாதிரி பண்ணுறவனுக்கு கடுமையான தண்டனை கொடுங்க. இன்றைக்கி மாவு கட்டு போட்டிருக்கீங்க, அவன் என்ன தப்பு பண்ணியான்? நீங்களே எல்லாமே காவல்துறை அதிகாரி எல்லாமே பண்ணுறது எல்லாமே அவங்க தான். மாவு கட்டு எப்படி வந்து என்ன ஓடினானா? என்ன பண்ணியான்? உங்களை தாக்குனானா? ஏங்க நம்ம குடும்பத்தில் இருந்த பெண்ணாக அந்த மாதிரி நடந்துக்கிறோமா? அவங்கள நம்ம அது அவ்வளவு பாதுகாப்பானது. அண்ணாமலை பல்கலைக்கழகம்னு சொன்னால் நான்லாம் படிக்காதவன். எனக்கே இவ்வளவு இதாக இருந்துகிட்டு இருக்க. படித்தவங்க எத்தனை பேர் தெரிஞ்சவங்க, அதில் படிக்கிறவங்க, அந்த எத்தனை குடும்பங்கள் அதில் படிக்க வச்சுட்டு இருப்பாங்க. அவங்களோட மனவேதனை எப்படி இருக்கும் யோசிச்சு பார்த்தீங்களா? யோசிச்சு பார்க்க முடியுதா? இன்னைய அரசியல் பண்ணுறீங்க. உங்களுக்கு ஓட்டு போடுறது எங்களோட குற்றமா? ஓட்டு போட்டு உங்களை தேர்ந்தெடுத்தா நீங்கள் இந்த மாதிரி தப்பு நடக்கிறதுக்கு அதுக்கெலாம் அந்த உறுதுணையாக போவீங்களா? ஒவ்வொருத்தனும் ஒவ்வொரு பதில் சொல்கிறீங்க. நான் இந்த மாதிரி பண்ணலை, நான் இந்த மாதிரி பண்ணலை. காவல்துறை என்ன பண்ணுது? என்ன சார் பண்ணுறீங்க? போலீஸ் ஸ்டேஷனுக்கு ஒருத்தன் தப்பு பண்ணிட்டு வர்றான்னு சொன்னால் குற்றவாளியும் ஒரே மாதிரி நடத்துகிறீங்க, வர்றவனையும் ஒரே மாதிரி நடத்துகிறீங்க. முதல்ல வெளிநாட்டில் மாதிரி காவல்துறைகள் நடவடிக்கை எடுங்க. சரியா? நல்லவன் கெட்டவன் யாருன்னு என்னென்னு பார்த்து நடவடிக்கை எடுங்க சார். காவல்துறை அதிகாரிகளுக்கு என்னோட வேண்டுகோள் என்னென்னு கேட்டால், நீங்கள் படிச்சுட்டு வர்றீங்க, நானே ஒரு குற்றம் செய்யாமல் வரேன்னு சொன்னால் வாடா போடான்ட்டு அவமரியாதையோடு எதுக்கு நடத்துகிறீங்க? காவல் நிலையம் வந்தால் என்ன சார் தப்பு பண்ணேன்? எதுக்குமே தப்பு பண்ணாமல் உங்கள் காவல் நிலையத்துக்கு வரும்போது என்னை அவமரியாதையோடு நீங்கள் ஏன் நடத்துகிறீங்க? கேவலமாக ஏன் நடத்துகிறீங்க? மரியாதை கொடுங்க, எனக்கு ஒரு மரியாதை கொடுங்க. நான் தவறு பண்ணிட்டேன்னா அதுக்கான தண்டனையை கொடுங்க, ஏற்றுக்கிறேன். எதுக்குமே தவறு பண்ணாமல் உங்கள் காவல் நிலையத்துக்கு வந்தால் என்னை எப்படி விசாரிக்கணும், எனக்கு மரியாதை கொடுத்து விசாரிங்க. அப்போ தான் சார் காவல்துறை மேலே ஒரு நம்பிக்கை வரும். எனக்கு இந்த நிமிஷம் வரைக்கும் காவல்துறை மேலே எனக்கு எந்த ஒரு நம்பிக்கையுமே இல்லை. சரிங்களா? ஏன்னா காவல்துறைகள் அராஜகம் பண்ணுறீங்க. அரசு அதிகாரின்னு சொன்னாலும் அராஜகம் மட்டும்தான். ஏதோ ஒரு சிலர் மட்டும்தான் நீதி நேர்மையாக இருக்காங்க. அந்த ஒரு சிலரில் 90% உள்ளவங்க தவறு தான் பண்ணுறீங்க. அதை உங்களால் திருத்திக்கிற முடியல, இந்த அரசாங்கம் திருத்தவும் முடியல. லஞ்சம் ஊழல் எல்லாம் பெருத்து போச்சு. உங்களெல்லாம் திருத்த முடியாது சார். என்னை மாதிரி ஏழைகள் தான் சார் பாதிக்கப்படுறான். எது நடந்தாலும் இன்றைக்கி மீடியா வந்துருச்சு, எல்லாத்தையும் எடுத்து போடுறாங்கன்னு தெரியுது. அப்போவும் தப்பு நடந்துகிட்டே இருக்குது. தப்பு பண்ணுறவனுக்கு உடனே தண்டனை கொடுங்க. அந்த செகண்டு அவன் எவ்வளோ பெரிய ஆளாக இருந்தாலும் சரி, எவ்வளோ பெரிய போஸ்டிங் வந்தாலும் உடனே வேலையை விட்டு நீக்குங்க, தூக்கி தண்டனை போடுங்க. இல்லை கடுமையான சட்டங்களை கொண்டு வாங்க சார். அப்போ தான் சார் திருந்த முடியும். ஏன் சார் இந்த மாதிரி பண்ணுறீங்க? எங்களெல்லாம் ஏன் இந்த மாதிரி கஷ்டப்படுத்துறீங்க? கேள்வி கேட்க ஆள் இல்லை. நாங்கள்லாம் கேள்வி கேட்டால் நீங்கள் எல்லாம் இதை பார்த்துட்டு நீங்கள் என்ன பண்ண போகிறீங்களோ பண்ணுங்கள், ஒன்றும் பிரச்சனை இல்லை. சரிங்களா? முதல்ல சட்டம் திட்டங்களை சரியாக கொண்டு வாங்க, சட்டத்தை சரியாக அமைச்சு வைங்க, மக்களுக்கு பாதுகாப்பாக இருங்க, லஞ்சம் ஊழலை ஒழிங்க. அதாவது இதுக்கு எல்லாத்துக்குமே காரணம் அரசாங்க அதிகாரிகள் மட்டும்தான். எனக்கு தெரிஞ்சு நான் சொல்லுவேன், நீங்கள் மட்டும் லஞ்சம் வாங்காமல் நேர்மையாக இருந்தால் எந்த இதுவுமே இல்லை. 2வது, காவல்துறை அதிகாரிகளுக்கு ஒரு வேண்டுகோள். ஐயா, உங்களை கம்ப்ளைண்ட் பண்ண உங்கள் இடத்துக்கு வர்றோம்னு சொன்னால் வர்றவங்களுக்கு மரியாதை கொடுங்க. இது வரைக்கும் எனக்கு தெரிஞ்சு எந்த காவல்துறை அதிகாரிகளும் தேடி வர்றவங்களுக்கு எந்த மரியாதையும் கொடுத்த மாதிரி எனக்கு தெரியலை.
மரியாதை கொடுத்து விசாரிக்கிற மாதிரி தெரியல. வாடா போடா கெட்ட வார்த்தையில் கேவலமாக எதுக்கு சார் பேசுகிறீங்க? அதுக்கு தான் நீங்கள் படிச்சுட்டு இந்த பதவிக்கு வந்தீங்களா? சொல்லுங்கள் ஐயா காவல்துறை அதிகாரிகளை, கெட்ட வார்த்தையில் எதுக்கு பேசுகிறீங்க? எல்லாருக்கும் இதில் யார் முக்கியமானவங்கன்னு எனக்கு தெரியாது. அவங்களுக்கு நீங்கள் வந்து முதல்ல கட்டுப்பாடு கொடுங்க. வர்றவங்கள, சார் நான் துபாயிலேருந்து வந்திருக்கேன், நான் துபாய் போலீஸ் ஸ்டேஷனுக்கு போயிட்டு வந்திருக்கேன், அங்கே என்ன மரியாதை கொடுத்தான்னு பார்க்கும்போது நம்ம தமிழ்நாட்டு காவல்துறை ரொம்ப கேவலம் சார். அவங்க கொடுக்குற மரியாதை நீங்கள் கொடுக்குறதே இல்லை சார். விசாரிக்கிறாங்க, தவறு இருந்தால் மட்டும்தான் சார் அவங்கள வந்து கண்டிக்கிறாங்க. தவறு இல்லைன்ட்டு அவங்க கூட உட்காந்து சரிசமமாக உட்காந்து பேசுகிறாங்க சார், பேச வைக்கிறாங்க சார், மரியாதை கொடுக்குறாங்க சார். அதை கொடுங்க சார். முதல்ல படிச்சுட்டு தானே வர்றீங்க எல்லாம் வேலைக்கு. உங்களுக்கு மனச்சாட்சி குடும்பம் இருக்குதுல்ல. டீ கடையில் போய் இது லஞ்சம் வாங்குறது, இப்போ இது பிளாட்பாரத்தில் கடை போட்டுறங்கிட்ட காசு வாங்குறது, இதெல்லாம் ஒரு பொழப்பா சார்? தமிழ்நாட்டில் இன்னும் நடந்துகிட்டு தான் சார் இருக்குது. இதையெல்லாம் தட்டி கேட்க முடியலை. இன்னும் அரசாங்கம் பண்ணுறாங்கன்னே தெரியல. இதில் காவல்துறை அதிகாரிகளுக்கு தெரியாதா சார்? பிளாட்பாரத்தில் கடை போட்டுறங்கிட்ட காசு வாங்குறது, எல்லாம் வாங்குறது. போங்க சார் போங்க.